என்னுடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம் தேவன் கொடுத்த கிருபைக்காக நம் தேவனை நன்றியுடைய எப்போதும் துதிக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறதான செய்தி ஆண்டவர் இயேசு சொன்ன 2 சுமைகளை குறித்து நாம் பார்க்கிறார். விசேஷம் 11வது அதிகாரம் 28லிருந்து 30 வரைக்கும் சொல்லப்பட்டதான வார்த்தை. 11 28லிருந்து 30 வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த வேத வசனங்களை கூடுதலாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு பொதுவாக திருப்பிரசங்கத்தில் பொது கூட்டங்களில் சொல்லப்படுகிறதான இந்த வசனத்தை ஆண்டவர் யாரோடு பேசினார்? தமது சீஷர்களோடு. தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோடு யூதர்களோடு சொன்னதான வேத வசனம் பிரஜாதியாருக்கு சொல்லப்பட்டது அல்ல, தேவனுடைய ஜனத்திற்கு சொன்னார். அடுத்தபடியாக 2 சுமன்னு சொன்னேன். இன்னொரு சும மிகவும் முக்கியமானது. இது 3 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளை கவனிக்கும் போது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். 29 சொல்றாரு, இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். 3வது சொல்றதான அந்த வார்த்தை என்ன? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த வசனத்தை படிச்சுட்டு அடுத்தபடியாக நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24. ரெண்டு வசனங்களுக்கும் இடையில் உள்ளதான காரியங்கள் அங்க சொல்றாரு, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. இங்க சொல்றாரு, அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதுதான் நமக்குள்ளதான காரியம். முதல்ல ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றார்.
யாருடைய நுகம்? அவருடைய நுகம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என் நுகம் மெதுவா இருக்குது. இந்த வசனத்திலிருந்து இங்க ஒரு தடவை செய்தி கொடுத்த நினைவு எனக்கு. அந்த நுகம் மெதுவா இருக்குது, சுமை லகுவா இருக்கிறது. எப்போ அந்த நுகம் மெதுவாயும் அந்த சுமை லகுவாயும் இருக்கிறது என்பதை யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். தேவனுடைய கற்பனைகள் எதுவும் பாரமானவைகள் அல்ல. எப்பவும் பாரமானவைகள் அல்ல. நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அது பாரமானவைகள் அல்ல. நமக்கு பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு பற்றி நல்லா தெரியும். யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் என்ன பேர் கொடுத்தார்? இஸ்ரவேல் என்று பெயர் கொடுத்தார். யாக்கோபு பதான் அராமுக்கு போனாரு. அங்க போய் லாபானுடைய வீட்டுல ஆடு மேய்ச்சாரு. ராகேல் மேல அவருக்கு ஒரு பிரியம் உண்டாயிற்று. அப்போ லாபான் சொல்றாரு, நீ எலும்பில் எலும்பும் மாம்சமா இருக்கிறா, நீ எனக்கு வீணா ஒன்னும் சம்பளம் வாங்காம வேலை பார்க்க வேண்டாம், அதுக்கு பதிலா நீ என்ன விரும்பி கேட்கிறான்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது என்ன கேட்கிறாரு? ராகேல மனம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்கிறார். ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோப அங்க அனுப்புறதுக்கு காரணமே என்னதான்? ஏத்தின் பிள்ளைகளை இவரும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஏசா ஏத்தின் பிள்ளைகளை குமாரத்திகளை கல்யாணம் பண்ணதுனால ரெபேக்காவுடைய மனசு சாகத்தக்கதாக வேதனையா இருந்ததுன்னு சொல்ற. அதனால இவரும் அங்கேயே பெண்ணெடுத்து வேதனைப்படுத்தாதபடிக்கு நீ உன் மாமா வீட்டுல போய் பெண்ணெடுன்னு சொல்லிதான் அனுப்புனார். முதல்ல அவ சந்திச்சது யாருதான்? ராகேல தான். மாமாவை சந்திக்கல, ராகேல சந்திச்சு முத்தமிட்டு அனுப்புறாரு. அங்க போய் சொல்லி லாபான் வந்து கொண்டு போறார். ராகேலை விரும்பினால் வேற வசனம் என்ன சொல்லுது? லாபான் சொல்றாரு, அவளுக்காக நீ வேலை செய்யணும்னா எத்தனை வருஷம் வேலை செய்யணும்? 7 வருஷம் நீ எனக்கு வேலை செய்யணும். அவர்களுடைய முறைப்படி ஆண்கள் கௌரி கொடுக்கணும், வரதட்சணை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணணும். அதன்படி 7 வருஷம் நீ வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னார். வேதவசனால என்ன சொல்லுது? ராகேல் மேல வச்சிருந்த பிரியத்தினால அந்த 7 வருஷமும் அவருக்கு எத்தனை நாளா தெரிஞ்சது? 7 நாளாக கழிந்தது. அல்லேலூயா. எதனால? இன்னைக்கு அப்படித்தானே. ஒரு வாலிபரோ ஒரு வாலிப கன்னிகையோ ஒருவரை விரும்பினா எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க, இல்லையா? யாராவது காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அது தெரியும். எந்த அளவுல அவங்க தங்களை வெறுத்து ஒருத்து எப்போ பேசலாம் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறதான விருப்பத்தோட இருக்கும். ராகேலுக்கு யாக்கோவுக்கு ராகேல் மேல வச்சிருந்த அந்த பிரியத்தினால் அன்பினால் 7 வருஷம் 7 நாள் ஆயிற்று. அவருக்கு குளிர் வெயில் பாடு கஷ்டம் எதுவுமே அவருக்கு கணக்கில எடுக்கல. அதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான பிரமாணங்களில் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே. நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. நாம தனியா
சுமைய சுமக்கிறது இல்லை. எப்படி அவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கட்டமாட்டு வண்டி. ஒரு பக்கம் அவரு நம்ம கூட சுமக்கிறாரு, நாம அவர் கூட சுமக்கிறோம். அதுதான் உள்ளதான காரியம். அவருடைய நுகம் என்பது நமக்கு வரக்கூடியதான சின்ன சின்னதான பாடுகள், கஷ்டங்கள், அதுல நம்ம கூட சேர்ந்து அவர் நமக்கு சுமக்கிறார். இது நுகம். இந்த சும்மா அதிகமான பாரத்தை கொடுக்கிறது இல்லை. அடுத்தபடியாக சொல்லுகிறதான காரியம் 14வது அதிகாரத்தில் சொல்றாரு, அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அந்த சிலுவையை எடுக்கிறதுக்கு முன்னால அவர் என்ன சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து. எப்ப அது பாடமாகுது? நம்மை வெறுக்காவிட்டால் அது நமக்கு பாடமாகிறது. இயேசு சிலுவையை சுமந்தார். இயேசுவை சுமந்த சிலுவை இயேசுவை சுமந்தது. இயேசு பட்டணத்திலிருந்து அந்த கல்வாரி மலை வரைக்கும் சிலுவையை சுமந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்திருக்கலாம் என்னுடைய கணக்கின்படி. அந்த வீதி அங்க போற இடம் வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்து போற ஜனங்கள் வர்ற ஜனங்களை வரும்போது பார்க்கும்போது குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆகியிருக்கும். அந்த சிலுவையை இயேசு சுமந்தபடியினால் எத்தனை மணி நேரம் சிலுவை இயேசு சுமந்தது? காலையிலிருந்து 6 மணி வரைக்கும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தன்னை சுமந்த இயேசுவை அந்த சிலுவை சுமந்தது. இதுதான் உங்களோட அது வரைக்கும் இயேசு சுமந்த சிலுவை, இயேசுவை சுமந்த சிலுவை அது வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருந்தது சொல்லுங்க. சபிக்கப்பட்டதாக இருந்தது. பாரம் நிறைந்ததாக என்று சொல்வதை விட அந்த சிலுவை என்ன செய்யப்பட்டதாக இருந்தது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சிலுவை சபிக்கப்பட்டதான ஒன்று. கொலை செய்தவன், கொள்ளையடித்தவன், இது போன்ற அக்கிரம காரியங்களை செய்தவரை மரத்திலே தூக்கினார்கள். இயேசுவோடு கூட எத்தனை கல்லர்களை சிலுவை அடைஞ்சாங்க? 2 கல்லர்கள், வலது பக்கத்தில் ஒன்றும் இடது பக்கத்தில் ஒன்றும். அதுல ஒரு கல்லன் சொல்லலாம், நாம நியாயப்படி கண்டிக்கப்படுகிறோம். இவர் அப்படி ஒன்றும் செய்யலையே. அந்த ஒரே ஒரு காரியத்தினால இயேசு அவனை பார்த்து சொல்றாரு. இயேசுவை பார்த்து அவனுக்கு சொல்றான், முதல்ல நீர் இந்த ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியேனை நினைத்திருக்கிறான். அவன் தன்னை உணர்ந்தான், தன்னுடைய தவறை உணர்ந்தான். ஆகையினால இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. சபிக்கப்பட்டதான சரீரம் சிலுவை, சபிக்கப்பட்டவர் என்று எண்ணப்பட்டதான இயேசு 2 பேருமே என்ன செய்யப்பட்டாங்க?
ஆசீர்வதிக்கப்பட்டது, புனிதமாக மாறினது. சிலுவை புனிதமானது எதனால? தன்னை சுமந்த இயேசு புனிதமானவர். அவருடைய பிறப்பில் பாவம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை. எத்தனை பேர் அதுக்கு சாட்சி சொன்னாங்க? இயேசு அவரே சொல்றாரு, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் எவனாயில் சொல்லக்கூடுமா என்று சொல்லி கேட்ட ஒரே ஒரு ஆள் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அடுத்தபடியாக இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ், பிரதான ஆசாரியர் மற்ற மூப்பரிடத்துல போய் காசை தூக்கி போட்டுட்டு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி நான் காட்டி கொடுத்தவர் ஆதாயத்துக்காக காட்டி கொடுத்தார். அந்த ஆதாயத்தினால ஏதாவது அவனால உபயோகப்படுத்த முடிஞ்சுட்டா? இல்ல. அவர் சொல்லலாம், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தார். அதோடு மாற்றமல்ல, பிலாத்து நியாயம் விசாரித்ததான பிலாத்து சொல்றாரு, இந்த நீதிமான்கள் நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணல, சாவுக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான யாதொரு காரியத்தை இவர்ல காணலையே. இவர்கள் சொன்னாங்க, அவனுடைய ரத்தம் வலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சமர்ப்பணம் சொல்லிவிட்டார். அதனால 65 அவர்கள் சிதறடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக தங்களுக்கு தேசம் தன்னுடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதாக இல்லாத நிலைமையில் அலைந்து திரிந்தார்கள். சிலுவை நமக்கு பாரதானா? அவனுக்கு உரியதான செல்வ நிறைய வசனங்கள் இருக்குது. நாம மற்றவருடைய சிலுவை நாம சுமக்க முடியாது. இன்றைக்கு நான் 1 சாமுவேல் 8வது அதிகாரம் வாசிக்கும் போது அதை ஏற்கனவே அந்த செய்தியை எழுதிட்டு இன்னும் எனக்கு அது அற்புதமான ஒரு காரியமாக இருந்தது. நாம மற்றவங்களுடைய பாரத்தை என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. சொல்றாங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி எப்படி சுமக்க முடியும்? எப்படி சுமக்க முடியும்? தலையில பாரம்னு சொன்னா அத சுமதாங்கியில அந்த காலங்கள்ல சுமதாங்கி இருந்தது. அதுல போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் இழப்பாரி திரும்ப தூக்கி வச்சுட்டு போயிருக்கோம். இவ்வளவு உயரத்துக்கு இருக்கும். 2 கல்லு நினைச்சு மேல ஒரு ஸ்லாப் போட்டு கல்லுதான் போட்டிருக்கோம். அதுக்கு மேல யாரும் கூட பிரயாணத்துல வரலன்னு சொன்னா அதுக்கு மேலேயே வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். தலை சுமையா இருந்ததுன்னு சொன்னா சமந்து மாற்றிடலாம். ஆனா நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சுமை அதை நாம மாத்திரம் சுமக்க முடியாது. ஆனால் தான் இயேசு சொன்னாரு, என் முகத்தை சொல்லி இந்த சிலுவை பாடுகள் என்று சொல்லுகிறதான காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டதான பாடு, உபத்திரவம், கஷ்டம், அதை நாம் தேவ ஆவியின் துணையோடு நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நமக்கு எப்படி அந்த சிலுவை பாரமாகிறது என்கிறது தெரியுமா? 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க.
எப்போ நமக்கு செல்வ பாரமா தெரியுது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்கல. நியாயப்பிரமாணத்துல கொடுக்கும் போது மோசே நேரத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு ராஜா வேணும்னு சொன்னா உன் ஜனத்துல இருந்து ஒருவரை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அனுமதி கிராண்டட், அனுமதி கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ போய் அவங்க சாமுவேல் இடத்துல கேட்டது என்ன? சகல ஜனங்களுக்கும் இருக்கிறது போல. ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில அழுத்த திருத்தமாக நாம் காண வேண்டிய, பார்க்க வேண்டியதான ஒரு காரியம், மற்ற ஜனங்களை போல, சுற்றிலும் இருக்கிறதான ஜாதியாரை போல, குல மதஸ்தர்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதெல்லாம் சாமுவேலுக்கு துக்கமாக இருந்தது. சாமுவேலுக்கு துக்கமாக இருந்ததை ஆண்டவர் பார்த்து சாமுவேலுக்கு சொல்றாரு, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் துக்கமா இருக்க? நீ துக்கப்பட வேண்டாம். நான் அவங்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு என்ன தள்ளிட்டாங்க, ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க ஐயா. அதனால அவங்க கேட்டபடி அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்து அத இன்னும் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்றது. 20ஆம் வசனம் வாசிங்க. ராஜா வேணும்னு கேட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்க? சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். தேவன் விரும்பாத அருவருக்கிறதான ஒரு காரியம் உண்டானால் நீ உனக்கு வேணுங்கிறத கேளு, இது எனக்கு வேணும்னு கேளு. அதை விட்டு அவனுக்கு அது இருக்குது, அவங்க அதை வச்சுக்கிட்டாங்க, எனக்கும் அதை போல வேணும்னு கேட்கிற காரியத்தை ஆண்டவர் ஒருபோதும் 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 விரும்புகிறதில்லை. இது என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்து அனுபவ ரீதியாக நான் உங்களோட வேதம் முழுசும் நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் மற்றவர்களை காட்டி சொல்லுகிறதான வார்த்தையை விரும்புகிறதில்லை. அதற்கு நல்ல ஒரு உதாரணம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. யார்? ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் போய் நின்று 2 கைகளையும் வானத்துக்கு நேரம் தூக்கி மேல வானத்தை எட்டி பார்த்து அவன் சொல்றான், இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் நான் செய்தேன், கசம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நீதி நியாயங்கள் நீ என்னென்ன சொன்னீரோ அதையெல்லாம் நான் செய்தேன் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றோம்? அடுத்த ஆயக்காரனை பார்த்து ஆண்டவர் அவனை பார்க்கிறாராங்கிறது கூட இவருக்கு தெரியல. இவனை ஒருவரைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டான் போல. அங்க நிற்கிற அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததினால் நான் உண்மை நிற்கிறேன், நிற்கிறேன். யார போல இல்லாததுனால
ஆயக்காரனை போல் இல்லாததுனால நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றோம். ஆனா அந்த ஆயக்காரன் என்ன சொன்னான்? வானத்தை எட்டி பார்க்கல, மார்புல அடிச்சுட்டு, ஆண்டவரே பாவியாகி என்மேல் அவன் தன்னை உணர்ந்து தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில், ஐயா நான் இப்படிப்பட்ட ஐயா என்ன காத்துக்கொள்ளும் திருவியாயிரம் சொல்லி கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு சென்றான். அல்லேலூயா. எத்தனை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்களை போல வாழ விரும்பினால் அந்த சிலுவை நமக்கு எப்படிதான் இருக்கும்? மிகுந்த பாரம் உள்ளதாய். அந்த பாரம் இல்லாமல் போக வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு கொடுத்த சிலுவையை ஆழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அதுதான் பிள்ளைகள் இதுவரைக்கும் என்கிட்ட அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி நான் அனுமதிச்சதில்ல. எனக்காக சொன்னா பெருக்க வேண்டி சாத்தியம். உனக்கு வேணும்னா கேளு, அவனுக்கு இருக்குது எனக்கு கொடுன்னு சொல்ல வார்த்தை எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கவில்லை. தேவ ஆவியானவர் எச்சரித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு பாரமா இருப்பதற்கு காரணம் மற்றவர்களை போல நாம் வாழணும். நாட்களா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. கஷ்டம் பண்ண தெரியாம தான் பண்றதோ அப்படிங்கிறதான ஒரு அப்பதான் என்ன அழகடமா கஷ்டம் பண்றாங்க, பாயிண்டா கொடுக்குறாங்க. என்னால அப்படி கொடுக்க முடியலையே, நான் என்ன மாத்திக்கிடணுமோ அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் இந்த வேத வசனம் இன்னும் ஆழமாக எனக்கு இருந்தது. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்திலேயும் தான் சொல்றாரு, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது. 6 வரங்கள் 9, அந்த வரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படணும். அவனுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், அவர் விசேஷம் தானே சொல்லி மேன்மையாகவோ தாழ்மையாகவோ நினைக்கிறதற்கு அல்ல. சபையில 5 விதமான ஊழியர்களை கொடுத்தார். அப்போஸ்தல ஊழியம், சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பர் ஊழியம். மேய்ப்பர் போதகர் ரெண்டுக்கும் ஒரே நாம் சொல்றோம். 5 விதமான ஊழியர்களை கொடுத்தாரு. எனக்கு என்னுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பதை அறிந்து அடிப்படை செய்யும். மற்றவர்களை பார்த்து அவங்கள போல நாம் பிரசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இருக்கிறதும் இழந்து போக வேண்டியதான ஒரு நிலைமை. சில நாட்கள் நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். செய்திய கேட்காங்க, பயனுள்ளதா இருக்குதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி மிஷன் ஊழியர்கள் இருக்கும்போது ஆந்திரா போகும்போதெல்லாம் எங்களுக்கு அங்கே பைபிள் ஸ்கூல் இருந்தது. அந்த பைபிள் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஏதோ ஒரு சர்ச்சுக்கு தான் எல்லாரும் போவாங்க. என்னையும் கூட்டிட்டு போவாங்க, நானும் போவேன். என்னை பார்த்ததுமே அந்த பாஸ்டர் நீங்க எல்லாம் செய்தி கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. சில கடவுள்கள்
எனக்கு அந்த செய்தி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாடிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான் என்ற செய்தியை கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இந்த செய்தியை நான் சொன்னான், எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி, இல்லையா வேற ஏதாவது செய்தியை கொடுக்கணும்னு சொல்லி வேற செய்தியை 2-3 தடவை அங்க போகும்போது அதே தான் நடந்தது. ஒரு தடவை போயிருக்கும்போது அங்க சுத்தமா சொன்னாரு, இன்னைக்கு நீ இந்த செய்தி தான் கொடுக்கணும். கொஞ்சம் காரணம், ஏன்னா என் கூட இருந்த ஒரு சிலருடைய காரியங்கள் அவங்களுக்கு சொல்லியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சகோதரன் வீட்டு தர்சனமாகவே சொன்னார், அவருக்கு இந்த மாதிரி இருந்தது சொல்லி. இந்த செய்தியை சொல்லும் போது நான் தெரிஞ்சு சொல்றேன்னு சொல்லி என்ன குற்றப்படுத்துவாங்க. ஆண்டவரே நான் செய்ய முடியாது செய்தி கொடுத்துட்டு நான் நைட்டு பஸ்ஸை பிடிச்சி ஆந்திரா போயிட்டு அங்க ஒரு வாரம் இருந்து ஞாயிற்றுக்கிழமை அங்க ஆராதனையில் பங்கெடுத்து திங்கட்கிழமை திரும்பியும் பெங்களூருக்கு வந்தேன். அப்போ அந்த செய்தியை கேட்க கூட வாலிபர்கள் இருந்து எதையோ பேசிட்டு இருந்தாங்க. உள்ள போனதும் என்னையா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில காரியங்களை சொன்னாங்க. நான் சொன்னேன், கடந்த வாரம் கொடுத்த செய்தி யாருக்குமே பதில் இல்லாம போயிட்டுதே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்லி உடனே ஒரு தம்பி ஓடி வந்து தயவுசெய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க ஐயா. நேற்று ஆராதனையில பலரும் எழும்பி அந்த செய்தி எங்களுக்கு எச்சரிக்கையாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி சாட்சி. நீங்க தயவுசெய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறதான மாற்று. நாம மாற்ற வருமானா பல தடவையும் மாற்றினேன், ஆனா அன்றைக்கு என்னால மாற்ற முடியாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கிறதுக்காக அல்ல, ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், என்ன செய்ய சொல்லுகிறார், அதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தெளிவாக வேத வசனம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 11:28. தன்னைத்தான் சோதித்தறிந்து, அடுத்தவங்க சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நான் சோதிக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த நிலையில இருக்கிறேங்கிறது நான் என்ன சோதித்தறிய வேண்டும். கலாத்தியர் நிறுவனத்துல 6:4 வாசிங்க. அவனவன் தங்கள் சுய கிரியையை சோதித்து பார்க்க. அடுத்தவங்களை பார்த்து நான் அவங்கள போல இருக்கிறேனா, அவங்கள போல இருக்கிறதா வார்த்தை விட்டுட்டு வேத வசனத்தின்படி இதுதான் நமக்கு, இந்த வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம், ஆகாரம், ஆசாரம், எல்லாமே சாரம், இதெல்லாம் எல்லாமே இருக்கு. இந்த வேத வசனத்தின்படி நான் நடக்கிறேனா, மற்றவர்கள் ஏதாயிலும் தவறு செய்யும் போது அவங்க அது தவறுன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்களிடத்துல போய் அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சகோதரன் தவறு நடக்கும் போது நீ பார்த்தா மற்றவங்க கிட்ட போய் சொல்லாத, அவங்க கிட்டே போய் சொல்லி அவங்க சீர்படுத்தலாம். அவங்க கேட்கலன்னா 2 சகோதரன் கூட கூட்டிட்டு போய் சொல்லு. அப்படியே கேட்கலன்னா சபையில சொல்லு.
அப்படியும் அவங்க திருத்தலன்னு சொன்னா அவங்களை விட்டு விலகிடு. இதுதான் ஆண்டவர் சொன்னாராம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பாரமானவைகள் அல்ல. எப்போ நாம் நம்மை நாமே சோதித்து பார்த்து அறிந்து கொண்டால் நமக்கு அது பாரமானவைகள் அல்ல. ஊழியத்திற்கு போது ஒரு ஊழியக்கார தம்பி எனக்கு கடிதம் எழுதினார். ஐயா, நம்ம விஷயங்களை கொடுக்கிற உதவியை எனக்கு காணாது. நான் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தேன். எனக்கு வீட்டு வாடகை மட்டும் கொடுத்தாங்க. மற்ற ஊழியக்காரர்களுக்கு போலதான் எனக்கு உதவி. நான் கூடுதல் எழுதியை எடுத்ததில்லை. அப்போ எனக்கு எழுதினார். அதுல எழுதுனதுல எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா சரி. அவரு மற்ற ஸ்தாபனங்கள்ல நிறைய கொடுக்குறாங்க, நீங்க குறையா கொடுக்குறீங்க, எனக்கு ஸ்பான்சர் கொடுக்கறதுதான் அதை கொடுக்க முடியும். நான் ஜெனரல் செக்ரட்டரியாவும் ட்ரெஷரராகவும் சேர்ந்து பண்ணேன். அப்போ நான் எழுதுறேன், தம்பி உனக்கு வேணும்னா அந்த ஸ்தாபனத்துல கூட கொடுக்குறாங்க, ஆகையால நீ கொடுக்குறா வேணும்னு கேட்கிறத வேதாகமத்துல எங்கேயுமே நான் பார்க்கல. ஆகையால தயவு செய்து உன்னை திருத்திக்க, இல்லைன்னா கூட கொடுக்குற ஸ்தாபனத்துக்கே நீ போச்சு. நீ இந்த ஸ்தாபனத்துக்கு இருக்கணும்னு சொல்லி அவசியமே. இதுதான் எந்த பிள்ளைகள் ஒருபோதும் அவங்களுக்கு நான் என்ன எடுத்து கொடுக்குறனோ செய்யறனோ, நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அதுல மில்லுல அருமையான துணி கிறிஸ்துமஸ்க்கும் ஸ்கூல் டைமும் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். கொடுத்துட்டு என் பிள்ளைகளுக்கு எனக்கு அந்த துணி 20 ரூபா மீட்டர், அப்போ 20-30 மீட்டர் துணி இருக்கும். நானும் என் பிள்ளைகளுக்கும் நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. நான் முதல் தடவை ஆந்திராவுக்கு துணி எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்க ஒருவர், இதை தூக்கி சமந்துட்டு வந்தீங்க ஐயா, இங்க போங்கிற இடத்துல ஒரு சந்தை இருக்குது, அங்க கெஜம் மீட்டர் கிடையாது, கெஜம் சட்டை ஷர்ட் துணி 3 ரூபா, 5 ரூபா, பேண்ட் துணி 6 ரூபா, நீ வந்து பாதம் பேசின. ஆஹா, இப்படி தெரிஞ்சிருக்கா, தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தா நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் சுருங்கும். அதை முதல்ல தண்ணியில ஊற போட்டு சுருக்க போய் கச்சாச்சுன்னா சரியாகும். அங்க இருந்து என் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸுக்கு எனக்கு துணி எடுத்து 3 ரூபா 6 ரூபாய்க்கு மேல துணி கிடையாது. அப்பவும் என் பிள்ளைகள் ஒரு நாள் ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு 2 ரூபாய்க்கு துணி எடுத்தீங்களா, எங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டீங்களேன்னு சொல்லி ஒருபோதும் பள்ளி விடுமுறை நாட்கள்ல அவங்களை வியாபாரம் செய்யறதுக்காக பிளாஸ்டிக் வாங்கி விற்கிறது, காட்டுத்தொழில், தீத்தொழில் என்ன கிடைக்குமோ ஒரு வித்துக்க. யாருக்கையும் காசு தண்ணின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிறது. நீங்க படிக்கிறதை எவ்வளவு தூரம் படிப்பீங்களோ அது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் உதவி செய்யறபடி நான் உங்களுக்கு உதவி செய்து படிக்க வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உதவி செய்தார். நாம எப்ப பாரமா இருக்குது பிள்ளைகள் என்கிட்ட எல்லா பிள்ளைகளும் பல உயர்ந்த துணியை போட்டுட்டு வந்தாங்க. நாங்க இப்படிப்பட்ட துணியை போட்டு தச்சு போட்டு அழகா போடணுமா? தச்சு போட்ட பிறகு எவ்வளவு விலை கொடுத்திருந்தா என்ன, விலை கம்மியா இருந்தா என்ன, உடம்புல ஒரு துணை இருக்கணும். இதெல்லாம் நான் விரும்பி எடுத்தது கிடையாது. கொடுத்தது தச்சு போட்டு அடைக்கு போனேன்னு சொன்னா என் மனைவி பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதல் விலைக்கு போடுங்க. நான் சொல்லுவேன், எனக்கு இது போதும், இதுக்கு மேல விலைக்கு வேண்டாம். மற்றவங்க இப்படி செய்திருக்கிறாங்க, அதனால எனக்கு அது வேணும்னு சொல்லி
கேட்பது ஒருபோதும் தேவ சமூகத்தில் ரீதியாக இருப்பதில்லை. தேவ சமூகம் நமக்கு பாரமானவைகளை அகற்றுகிறது. எப்போ நாம ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என்று விரும்பி அதை செய்கிறோமோ அப்பொழுது நமக்கு பாரமாக எதுவும் காணப்படுகிறது இல்லை. இப்ப பிள்ளைகள் மற்றவங்களை போல இருக்கணும்னு சொல்லி எனக்கு கேட்டாங்கன்னா அதான் எனக்கு பாரமா. அப்ப நான் அவங்கள ஏதாவது வார்த்தை பேசுறது அது அவங்களுக்கு பாரமா இருக்கும். அப்படியானால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை மாத்திரம் செய்ய எனக்கு உதவி செய்யும். அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. பிதாவே உமக்கு சித்தமானா, அதத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதினாரு. நான் போய் 2 வருஷம் வெளிநாட்டில் தங்கி சம்பாதிச்சுட்டு வாழன்னு சொல்லாத, ஆண்டவருக்கு சித்தமானா நான் போய் வியாபாரம் பண்ணுவேன் வருவேன். ஆண்டவருக்கு சித்தமான எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு கடிதங்கள் எழுதும் போது தேதி குறிப்பிட்டுருவோம். இந்த தேதியில அங்க ஊழியம் 3 நாள் கூட்டம் இருக்கும்னு சொல்லி அதுல ஒரு வார்த்தையை கூட சேர்த்துவேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாட்களில் இந்த இடத்துல கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எனக்கு இல்ல நீங்க தான் டேட்டை குறிச்சிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன கர்த்தருக்கு சித்தமானால் இருக்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமா அதுதான் எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறதா. ஒருவேளை நடத்த முடியவில்லை என்றால் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. நாம பொய் சொல்லாதபடிக்கு தவறான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்ததாக ஒரு போக்கு சொல், நம்மை தப்புவிக்கும்படியாக கொடுத்தான சொல்லுதான் ஆண்டவருக்கு சித்தமானால் என்கிறதான். நாம விருப்பப்பட்டு ஆண்டவரே எனக்கு இதை தாரும் என்று சொல்லி கேட்கக்கூடியது. எனக்கு ஒரு கார் வேலையா, எனக்கு ஒரு பெரிய பங்களா வேலையா, அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல, நாம கேட்கக்கூடிய புதிய ஒன்று இருந்தது. ஆண்டவர் அருமையாக கற்றுக் கொடுத்தான பாடம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடாதுக்கு உட்காரணும். அப்படி கேட்கிறாரு, என்ன வேணும்யா? பரோட்டா வேணும். பரோட்டா மட்டும்தான் கொண்டு வருவாங்க, அதுக்கு சால்னாவும் கொண்டு வர்றாங்க. சாப்பாடு வேணும், சாப்பாடோட குழம்பு கூட்டு ரசம் பொரியல் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா கறி ஏதாவது வேணும்னு சொன்னா அதை கேட்பாங்க. மூளை வேணுமா? நேரத்துல போய் உட்கார்ந்து நானும் ஒரு ஆந்திராக்கார ஊழியர்காரு, நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னா போவோம். வேடிக்கையா ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து அவர் மட்டன் சாப்பிடுவாரு. நான் கூடுதல் கொடுக்கறதில்லை. போய் உட்கார்ந்த உடனே கிண்டலா கேட்பாரு, என்ன வேணும்னு கேட்டா மூளை இருக்குதாயா அப்படின்னு சொல்லி. நேரத்துல மசாலா இருக்குதான்னு கேட்பா. தோசை மசாலா இருக்குதான்னு சொல்லி கேட்பாரு. திருநெல்வேலியில ஒரு தடவை கேட்கும் போது ஹோட்டல சர்வ் பண்றவரு இருக்கிற எல்லாருமே இருக்குது, ஒருவருக்கு தான் இல்லை அப்படின்னு மூளை. அதோட அந்த வார்த்தைய கேட்கறது நிறுத்தி ஆச்சு எல்லாருக்கும்.
நான் 5 பேர் போயிருந்தோம். 5 பேருக்கு 4 மூளை இருக்குது, ஒருவருக்கு மூளை இல்லை. அவருக்கு இருக்கிறது தான் சொன்னாரு. நான் அவருக்கு சொன்னேன், யோ நமக்கு ஒரு ஆளுக்கு மூளை இல்லையா, மற்ற 4 பேருக்கு இருக்கலாம் அப்படின்னு. அவர் திருச்சிட்டு வருது. அப்போ நாம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறது பரிசுத்த நாமத்துக்கு மயமானதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 to 31 வரைக்கும் உள்ள 22 வசனங்கள்லையும் எபிரேய மொழியினுடைய அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஆலம்ல இருந்து தாவ் வரைக்கும் அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒவ்வொரு வசனமும் இருக்குது. அதுல முதலாவது வசனம் என்ன, 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதாந்த குணசாலிகளான ஸ்திரீகளை பார்க்கிறோம். அதுல விசேஷமான ஒரு 2 பேரை சொல்ல முடியும். சாராளை குறித்து பேதுரு சொல்றார். சாராளை எப்படி கணவனை எப்படி கூப்பிட்டாலும் ஆண்டவரேன்னு சொல்லி, அது எவ்வளவு மொழியில கணவனுக்கு பாகால் அப்படிங்கிறது, மனைவிக்கு பாகாலி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பாகாலிங்கிறது கணவனை கூப்பிட்டாங்க, அதுதான் பாகால் என்று சொல்லக்கூடியதாக தெய்வமாக திரும்ப மாறிச்சது. சாரா பற்றி சொல்றாரு, நான் அதிகமாக அடுத்தபடியா எஸ்தர். ரூத் தன்னுடைய மாமியார் சொல்லும் போது, நீ போற இடத்துக்கு நான் போவேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உன் ஜனம் என்னுடைய ஜனம், நீ எங்க மரணம் அடைகிறாயோ அங்கதான் நான் மரணம் அடைவேன். மரணமே அல்லாமல் அங்கிடத்திலிருந்து என்னை யாரும் நிற்க முடியாது. அந்த வசனம் தான் திருமண ஒப்பந்தத்துல மணப்பெண்ட இடத்துல கேட்கிறது. இப்படி எல்லாம் இருப்பியா, அதுக்கு ஆதாரமான வசனம் தான் அது. ரூத் எதையும் கேட்கறது, மாமியார் என்ன சொன்னாலோ அதன்படி செய்தார். அதனால அவள் அந்நிய ஸ்திரியா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடியதான தாவீதினுடைய பாட்டியாக மாறும். அடுத்தபடியாக நான் அதிகமாக விரும்புகிறதான ஒரு காரியம் எஸ்தர். நீங்க அந்த எஸ்தர் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னு சொன்னா, அகாஸ்வேரு கன்னியாஸ்திரியை சேர்த்து அங்க வஸ்திக்கு பதிலாக ஒரு ராணிய ராஜாத்தை ஏற்படுத்தணும் போது மற்றவங்க எல்லாம் அவங்க விசாரிப்புக்கு போகும்போது அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. ஆனா எஸ்தர் ஒரு ஆளுதான், அவங்க கொடுத்தது எதுவோ அதோட சொல்றதுடைய ரகசியம் உங்களுக்கு புரியுதா? ராஜாவினிடத்துல போகும்போது என்ன என்ன கொண்டு போக வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை அல்லாமல், அவளுக்கு நீ நேரத்தை அப்படி கொடுத்தால எனக்கு இன்னைக்கு அதை விட கொஞ்சம் நல்லதா பார்த்து கொடுன்னு சொல்லி கேட்கிறேன். என்ன கொடுத்தாரோ அதை கொண்டுகிட்டு போனான். அடுத்தவங்களை பற்றி அவ கவலைப்படவே இல்லை, அதை போல இருக்கணும்னு சொல்லி விரும்பல. எனக்கு ஆண்டவர் கொடுத்தது போதும், அதை கொண்டுட்டு தான் போனான். அகாஸ்வேரு எஸ்தரை ஏற்றுக்கொண்டார். அதேதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன கொடுக்கிறீரோ அது போதும். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை இவ்வளவு காலம் நீர் மேல குமிழ் போல் நம்முடைய ஆசை, நெருப்புல புகை வர்றது போல உள்ளதான வாழ்க்கை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடு தேடுகிறோம். இந்த உலகத்துல வாழ்கிறதான நாட்களில் நாம் மற்றவர்களை போல இருக்க வேண்டும் என்று விரும்பாமல்
நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல சந்தோஷமா இருந்தால் அதுவே நமக்கு பாக்கியமாயிருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு இந்த சிலுவை குறித்ததான ஒரு பாடல் உங்களோடு படிக்க விரும்புகிறேன். அதுல 3வது சரணத்துல இது எல்லாருக்கும் அறிந்த பாடல் தான், பிளவுண்ட மலையே. அதுல 3வது சரணத்துல அந்த புத்தகத்துல இருக்கிறது, தூய்மை ஆக்கேல் மாடுவேன் என்று வருது. அதனுடைய முந்தின வரிகளை படிக்கும் போது எனக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லாம இருந்ததுனால தூய்மை ஆகி ஆடுவேன் என்றதான வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன். தெரிஞ்சவங்க சேர்ந்து படிக்கலாம். வீழ உண்ட மலையே புகழிடம் ஈவுமே பக்கம் வட்ட காயமும் ஆய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவரோஷம் யாவையும் நீக்கும் வழி அருளும் எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே கண்ணீர் நிற்கம் சோரிந்தும் கட்டணவம் புரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே நீரை மீட்க இயேசுவே. யாது மற்ற ஏழை நாதியத்த நீஸ்தந்தான் சிலுவை தஞ்சமே உந்தன் நீதி ஆடையே தூய ஊர்த்தை அன்னிலே தூய்மையாகி ஆளுவே நீளல் போன்ற வாழ்விலே கண்ணை மூடும் சாரிலே கண்ணு கெட்டாலோகத்தில் நடு தீர்வை நீனத்தில் கீழ உண்ண மலையே புகழிடம் ஈயுமே. அல்லேலூயா. நாட்கள்ல 3 வாரம் நாம் ஜெபத்துக்கு எங்கேயும் போக முடியல. அது ரொம்ப மன சஞ்சலத்தையும் வேதனையும் நல்லா இருக்கிறது. அந்த நேரத்துல இந்த பாடல் தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. அந்த பாடல் அந்த 3வது வரியில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஒவ்வொரு பிள்ளையும் இருந்த உதவி செய்யறதுக்கு இல்லையே சொல்லும் போது இந்த பாட்டை பாடுங்க. யாரோ மற்ற ஏழை சேருவை தஞ்சமே குன்றன் நீதி ஆடையே தூய ஊர்த்தன் அன்னிலே தூய்மையாகி ஆளுவே. தூய்மை ஆக்கே மாளுவேங்கிறதா புத்தகத்தில் சொல்றது. தூய்மை ஆக்கே மாளுவே தூய்மையாக அது எனக்கு சரியா தெரியல. காரணம் அது மேல உள்ளதெல்லாம் குந்த நீதி ஆடையே முன்சிலுவை தஞ்சமே தூய ஊர்த்தை அண்டிலே ஆண்டவர் சொன்னாங்க. யாரா இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி ஆளுவேன் என்கிற அந்த வார்த்தை எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. காரணம் என்னன்னா தூய்மை ஆக்கி தூய்மை ஆக்கவில்லை என்றால் ஆளுவேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லையே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது அவர் தூய்மை ஆக்காம விடுவாரா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு,
சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் மரிக்கிறவனுடைய சாவு தான் சாகிறவனுடைய சாவுன்னு சொல்லிட்டு, ஆனா அது எனக்கு அது சரியாகப்பட்டது. அதை தூய்மையாக்கே மாறுவேன் என்று சொல்றது எனக்கு சரியாப்படல. ஐயா கொஞ்சம் மாற்றினேன். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலுவையை சகித்து இயேசு அதைத்தானே செய்தார். சிலுவையை சகித்து எபிரேயர் நிருபத்திலே தெளிவாக சொல்கிறது. 1:12-1:2 அவர் சிலுவையை சகித்து நாம் சுகித்திருக்கும்படியாக இயேசு சிலுவையை சகித்தார். சாபமான அந்த சிலுவை இன்றைக்கு புனிதமாயிற்று. சாபமாக எண்ணப்பட்டதான இயேசு நமக்கு புனிதராக இருக்கிறார். பரிசுத்தர். அவர் ஏற்கனவே பரிசுத்தர். நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சாபமானார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக அவருக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வாரத்தில் நடைபெறுகிற கூட்டங்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் கலந்து இந்த சிலுவை தியானத்தையும் நம்ம தியானித்து கடந்து செல்வோம். அதற்காக ஒருவரையும் ஆசீர்வதித்து கொள்கிறாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் பாரங்களை எங்கள் சுமைகளை சுமக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்த நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சுமந்து எங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படியாய் வந்த நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்டிலும் இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய பாரத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிற சுவாமி, உம்மிடத்திலே இறக்கி வைக்கிற இந்த பாரங்களை கர்த்தர் அங்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. திரும்ப அந்த பாரங்களை நாங்கள் சுமக்காதபடிக்கு ஆண்டவரே அதற்கு ஒரு தீர்வை கர்த்தர் சுவாமி. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொன்னபடி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பாரத்தையும் நீங்க சுமந்து ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல இளைப்பாறுதல ரெஸ்ட தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அம்மா, குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க, குடும்பத்தின் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்க. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துங்க சாமி. ஆண்டவரே, கொண்டு வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா. கர்த்தர் இயேசு கூட இருந்து காத்து கொள்ளுகிறதற்காக நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிறது வாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கூடுகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொண்டு வந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாதி பலவீனங்களை ஆண்டவரே தாமே சபையை விட்டு கிறிஸ்தவத்தை விட்டு கிறிஸ்தவ மக்களை விட்டு முழுவதுமாய் அகற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிமாறியாகி இயேசு ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புத சுகத்தை தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அம்மா, குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே மாறுபடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெயம் எடுக்க உதவி செய்ய சாமி. நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், குருவை, ஆரோக்கியம், பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு போகையிலும் வருகையிலும் எல்லா வேலைகளிலும் கூட இருந்து நடத்துங்க சுவாமி. நன்றி தகப்பனே. பொருளாதார சிக்கல்களை முழுவதுமாய் மாற்றுங்க ஆண்டவர். பொருளாதார ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக உதவி செய்ய சாமி. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அதன் மூலமாக நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்ய நீரை கூட இருந்து வந்த ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழப்பட முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் நம்புவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடு கூட இன்று சதாகாலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.